வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மகாத்மா காந்தியின் பெயரை நீக்கக்கூடாது என உங்கள் ஓனருக்கு வலிக்காமல் அழுத்தம் கொடுத்தீர்களே, என்ன ஆனது? உங்களை ஒரு பொருட்டாகவே டெல்லி மதிக்கவில்லையே என எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி. தாவேகாவில் பணத்தை பெற்றுக்கொண்டு பொறுப்பு வழங்கப்படுவதாக பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி, திருச்சி உள்ளிட்ட மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தலைமை அலுவலகத்துக்கு உள்ளேயே அனுமதிக்கப்படாததால் அதிருப்தி. மாவட்ட செயலாளர் பதவி வழங்கப்படாமல் அலுவலகத்துக்கு வெளியே நிறுத்தப்பட்டதால் தூத்துக்குடியை சேர்ந்த தாவேகா பெண் நிர்வாகி கண்ணீர். கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னர் இருந்தே உழைத்ததாக வேதனை. சென்னையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோரும் பியூஷ் கோயலை சந்தித்தனர். தமிழக பாஜக மையக்குழு கூட்டத்தில் விஜய் குறித்து விவாதித்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், விஜய் இஸ் தி ஸ்பாய்லர் என்று நிர்வாகிகளிடம் காட்டமாக தெரிவித்ததாக தகவல். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுக்கு இன்று தேநீர் விருந்து அளிக்கிறார் ஆளுநர் ஆர்.என். ரவி. மாலை மக்கள் பவனில் நடைபெறும் தேநீர் விருந்தில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்க உள்ளதாக தகவல். (2026) தேர்தலில் ஒதுங்கி இருக்க மாட்டேன் என வி.கே. சசிகலா திட்டவட்டம். அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை எனவும் பேச்சு. ஒதுங்கி இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய ஆலோசனை கூட்டம் எப்போ நடைபெறும்? தம்பி, டெய்லி நடக்குதுப்பா. நான் அதை தான் சொல்கிறேன், தேர்தல் தொடர்பாக தான் சொல்கிறேன் நான். அதனால நாங்கள் மீடியா கொண்டாந்து வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுக்கு உண்டான ஆயத்த பணிகள் எல்லாமே சரியா போயிட்டு. சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள இல்லத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சருடன் ப. சிதம்பரம் திடீர் சந்திப்பு. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் தமது கோரிக்கை சிலவற்றை முன்வைத்ததாக தகவல். தமிழக மீனவர்கள் சிறை பிடிக்கப்படும் நீண்டகால பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் மூலம் வலியுறுத்தல். பொங்கல் பரிசை பொறுத்தவரை இப்போதைக்கு எதுவும் சொல்ல மாட்டோம் என அமைச்சர் ரகுபதி விளக்கம். என்ன கொடுக்க போகிறோம் என்பது கடைசி நேர ரகசியம் எனவும் பேட்டி. எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சி காலத்தில் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எங்களுடைய இதை நாங்கள் இப்பொழுது சொல்ல மாட்டோம். அது என்ன என்பது அது ரகசியமாகத்தான் இப்பொழுது இருக்கும். அது திடீரென்று அறிவிக்கப்படும். திமுகவின் விருப்ப மனு விநியோகம் எப்போது என்பது தொடர்பான புதிய தகவல் வெளியானது. வரைவு வாக்காளர் பட்டியல் பணிகள் மற்றும் எண் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை முடிவடைந்த பின்னர் விநியோகிக்கப்படலாம் என தகவல். பொதுக்குழுவை கூட்டவும் அதற்கு தலைமை ஏற்கவும் அன்புமணியை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை. ராமதாஸ் தரப்பில் சேலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி பாமக தரப்பில் எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை. உழவே தலை, உலகத்தவரின் பசிப்பினி போக்கும் வேளாண் பெருங்குடி மக்களுக்கு தேசிய விவசாயிகள் தின வாழ்த்துக்கள்.
நமது திராவிட மாடல் அரசின் முயற்சிகளால் வேளாண் உற்பத்தியில் தொடர்ந்து தமிழ்நாடு சாதனை புரிவதாக முதலமைச்சர் பெருமிதம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய 75,000 வாக்குச்சாவடிகள் சிறப்பு முகாம்கள் டிசம்பர் 27, 28 மற்றும் ஜனவரி 3, 4 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. பிராட்வே பேருந்து நிலையம் சுற்றி உள்ள கடைகளை அகற்ற உத்தரவு. பேருந்து நிலைய புனரமைப்பு பணி காரணமாக நடவடிக்கை என தகவல். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் வலுக்கட்டாயமாக கைது. ஆரம்ப சுகாதார மையத்தில் போராட்டத்தை தொடங்க வந்தபோது தடுத்து நிறுத்தி கைது செய்தது காவல்துறை. அடக்குமுறையை கைவிடு.